ஜனநாயக முற்போக்கு மதசார்பற்ற கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் வன்னியரசு அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை நாடி வந்திருக்கிறோம், உங்களை தேடி வந்திருக்கிறோம், உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கின்றோம். நாடு நலம் பெற, நல்லாட்சி மீண்டும் தொடர்ந்திட, ஸ்டாலின் ஆட்சி தொடர்ந்திட, தமிழ்நாடு வென்றிட நீங்கள் அனைவரும் மதசார்பற்ற கூட்டணியுடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் வன்னியரசு அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் 5 ஆண்டு காலத்துடைய சாதனைகளை இந்த திண்டிவனம் நகரத்திற்கு மட்டும் 1000 கோடி ரூபாய் இந்த திண்டிவனம் தொகுதிக்கு பல்வேறு சாதனைகளை இங்கு செய்திருக்கிறோம். பேருந்து நிலையம், மருத்துவமனை வசதிகள், அறிவுசார் மையங்கள் போன்ற பல்வேறு கட்டடங்களை இங்கு அமைத்து கொடுத்திருக்கிறோம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சி. இந்த ஸ்டாலின் ஆட்சி தொடர்வதற்காக அதற்கு பக்கபலமாக இருக்கின்ற அருமை தலைவர் திருமாவனுடைய ஆதரவு பெற்ற, திருமாவனுடைய அறிமுகப்படுத்திய வேட்பாளர் தான் அருமை சகோதரர் வன்னியரசு அவர்கள். எனவே தளபதி அவர்களுடைய ஆதரவு பெற்றவர் இன்று மாலை 5 மணிக்கு இதே இடத்தில் வருங்கால தமிழகம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மாமன்னன் உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் வன்னியரசு அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்குகளை கேட்க இருக்கிறார் என்ற செய்தியை சொல்வதற்காக நான் வந்தேன். அதோடு கூடுதல் பலம் இல்லை, இதோ நான் வந்திருக்கிறேன் சொல்லி கேப்டன் கட்சி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சுதேஷ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களும் இப்பொழுது வாக்கு சேகரிப்பார்கள். பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். நன்றி, வணக்கம்.